அடுத்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னா 8வது கேள்வி. அமல், திமல், சமல் ஆகிய மூவர்னதும் வீடுகளினது அமைவு தரப்பட்டுள்ள பரும்படிப்படத்தில் முறையே ஏபிசி இனாலும் அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதியில் வட்டப்பாதை வழியே வருகின்றனர் எனின் ஏனைய இருவரினதும் வீடு முதலில் யார் ஏனைய இருவர்களினதும் வீடுகளை முதலில் கடந்து செல்வார் என்று சொன்னா இதுல தரப்பட்டிருக்கிறது. இங்க அமல், பிமல், சமல் ஆகிய மூவர்னதும் வீடுகள் அமைவு தரப்பட்டுள்ள படத்துல முறையே ஏபிசி தந்தீங்க. முறையே என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா ஏ வந்து அமல், அப்ப ஏ வந்து அமல், பி வந்து பிமல், அடுத்தது சி வந்து சமல். மூணு பேர் வீடும் இந்த தந்திக்காங்களாம். இது ஏட வீடு, பிட வீடு, இது சிட வீடு. முறையே தரப்பட்டு வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் கட்டப்பட்டுள்ளது. இப்படி வட்டமா இது செஞ்சிருக்கிறாங்க, காட்டிங்க வீடுகளை இணைச்ச மாதிரி அவங்க வட்டம் மட்டும் வரைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில், அப்ப இந்த இவர் ஏங்கிறவரும் இந்த பிங்கிறவரும் ஒரே நேரத்தில் இப்ப 7 மணி 7 மணி என்று இப்ப ஒரே நேரத்தில் வெளியாகிறாங்க இந்த வட்டப்பாதையில சுத்துறதுக்கு. அப்படி சுத்தக்குள்ள யார் ஏனைய இரு வீடுகளினதும் வீடுகளை முதலில் கடப்பார், யாரு முதல்ல கடப்பார்ன்னு கேட்டி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ ஸ்டார்ட் பண்ணா இந்த பி வாரத்துக்கு அரை ரவுண்டு வரணும், கிட்டத்தட்ட அரை ரவுண்டு கிட்டத்தட்ட வரணும். அப்ப ஏ வந்துட்டு பியையும் தொட்டு உங்களை சியையும் பியையும் கடந்து சியையும் கடந்துட்டு வர அரை வட்டம் வாரத்துக்குள்ள அரை வட்டம் வரக்குள்ள ரெண்டையும் கடந்துருவாரு. இப்ப இந்த இதை பாருங்க, பி இந்த இதானே அது அரை வட்டம் ரெண்டு வரக்குள்ள இப்படியே வந்து இவிடத்தை வரக்குள்ள சிய மட்டும்தான் அது கடந்திருக்கும். அப்ப பி வந்து சிய மட்டும் கடந்திருக்கும். சிய பாருங்க, சி வந்து இங்க இருந்து அரை வட்டம் கடக்கக்குள்ள, இங்க இருந்து அரை வட்டம் சொல்லி கடக்கக்குள்ள இது வந்து இடையில ஒத்தரும் இல்லை. அப்ப ஏ மட்டும்தான் கடந்துட்டு வருவாரு. அப்ப யாரு ரெண்டு வீடுகளை முதல்ல கடக்குறேன்னு சொன்னா ஏ இதையும் ஃபர்ஸ்ட்டுக்கு கடப்பார், அடுத்தது சியையும் கடப்பார். அவர் ஒரே டைம்ல வந்து அதாவது அரை வட்டம் வாரத்துக்கு இடையில ரெண்டு பேரும் கடந்துருவாரு. அப்ப ஏதான் வந்து ஏ என்ற அமல். அடுத்தது வந்து 9வது, இவ்வுருவில் எத்தனை முக்கோணிகள் உள்ளன? இந்த உருவத்துல எத்தனை முக்கோணி இருக்கு? அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. 5 முக்கோணி நமக்கு விளங்கியிருக்கிறது. இன்னொன்று இருக்குது எங்களுக்கு விளங்காத 5 முக்கோணிகள் இருக்கு. அது இங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த இருக்கிறது முதலாவது, இது எடுத்தா இது 1, இந்த இதுக்குள்ள வருது 1. அடுத்தது 2வது, இந்த இருக்கிறது 2க்கு எடுத்தோம்னா 2. 2வது அடுத்து இந்த இருக்கிற 3 பார்த்தோம்னு சொன்னா இது இப்படி வருது. இந்த இருக்கிறது 3 பார்த்தோம்னு சொன்னா 4 பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இருக்கிற 4 இப்படி வருது, இப்படி வர்றது 4. இந்த மாதிரி வர்றது 4. 5 பார்த்தோம்னு சொன்னா இந்த 5 இப்படி வருது, அதோட சேர்த்து இப்படி இப்படி வருது, இந்த 5 வர்றது சொல்றது. அப்ப இங்க எத்தனை முக்கோணி இருக்குதுன்னு சொன்னா ஏற்கனவே 5 பெருசா 5 இருக்குது, ஆகவே 10 முக்கோணிகள். அடுத்தது ஒரு சதுரமுகியின் 6 முகங்கள் மீது 1 2 3 4 5 6 எனும் இலக்கங்கள் ஒவ்வொரு முகத்தினும் மீதும் ஓர் இலக்க வீதம் ஒன்றுக்கொன்று எதிரே உள்ள முகங்கள் மீது இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 6 இருக்குமாறும் உள்ள சதுரம் உள்ளன. சதுரமுகி எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள 4 முகங்களின் மீது இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை, எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள 4 இலக்கங்கள். இப்ப அதாவது சதுரமுகி என்று இருக்குது, எந்த ஒரு முகத்தையும் அதாவது இந்த முகம் என்று சொன்னா இதுல எதிர்முகம் என்ன இங்க இருக்கிறது, அதுக்கு வந்து எதிராக இருக்கிறது 5. ஏன்? அதாவது எதிரே உள்ள முகங்கள் மீது இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 என்று சொல்லி
எதிரெதிரே உள்ள முகங்கள் கூட்டத்தொகை 7. அப்ப இது 2 சொல்லி சொன்னா இங்கால 5 இருக்கும். ரைட், ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னா சதுரமுகியின் எந்த ஒரு முகத்தையும் அடுத்துள்ள, அதாவது எதிர்முகம் இந்த தானே, இதுவும் அதுக்கு அங்கால எதிர்முகம். இப்ப இது தவிர அடுத்துள்ளது அதை கூட்டினா என்ன வரும் அப்படின்ட்டு கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க பாருங்க, இங்க 1ன்னு சொன்னா இங்க கீழே 6 வரும், இங்க 3ன்னு சொன்னா இங்க 4 வரும். அப்ப அதுகளை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா சரி. அப்ப 1 4 10 14. அப்ப இதுல வளர்ச்சி வாரதுகள் மொத்தமா கூட்டினா 14 வரும். அடுத்துள்ள 4 முகம் எதிர்முகம் இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப இத பாத்தீங்களா, இப்ப சதுரமுகி இருக்குது என்று சொன்னா இந்த சதுரமுகியில எதிர்முகம் எது சொன்னா இதுக்கு எதிர்முகம் இங்க ஆகும். இது வந்து இந்த படத்தின்படி காட்டப்பட்டுள்ளதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு 3 அடி இருக்குன்னு சொன்னா இது 4. இப்ப இந்த இது 2 தவிர்ந்த அடுத்துள்ள இது இல்லாம மித்த 4 மொத்தம் 6 முகம், இந்த 2 முகமும் தவிர்ந்த ஏனைய அடித்துள்ள. அப்ப ஏனைய அடுத்துள்ள 1 2 3 அங்க 4, இந்த 4ஐயும் கூட்டினா என்ன வரும் மட்டும் கேட்காங்க. அப்ப இது 3 இங்க 4. இப்ப இது வந்து 1 இருக்குன்னு சொன்னா அங்கால 6, இங்கால 2 இருக்குன்னு சொன்னா கீழே 5. அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க கூட்டினீங்களா எத்தனை வருமாண்டா 1 3 3 6 9 5 14. இந்த அடுத்துள் வாரது வந்து எங்களுக்கு 14 ஆன்சரா கிடைக்கும்.